நாகர்கோவில் விசாரணை கைதி மரணமடைந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறை வார்டன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சபரிவர்மன் என்ற விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அரசை வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் சிறை வார்டன் உட்பட 3 பேரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகர்கோவிலில் விசாரணை கைதி போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மாவட்ட நீதிபதி சத்தியமூர்த்தி இது தொடர்பாக நேரில் விசாரணை நடத்தினார். அவர் விசாரணை நடத்தியதில் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்தது கண்டறியப்பட்டது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிறை வார்டன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த உடற்கூறாய்வில் சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சிறை காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகர்கோவில் மாவட்ட சிறையில் சபரிவர்மன் உயிரிழந்தார். இந்த நிலையில் சபரிவர்மனை சிறை காவலர்கள் அடித்துக் கொன்றதாக அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டனை பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக மாவட்ட நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் விசாரணை கைதியாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த சபரிவர்மன் உடலில் 19 காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது கைது செய்யப்பட்ட 3வரும் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர்? கூடுதல் விவரம். வணக்கம் பாலா. அதாவது குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி சபரிவர்மன் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் நேற்று முதல் 2 நாட்களாக உடலை வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக சிறைத்துறையில எஸ்பி ஸ்டாலின் இன்று மதியம் முதல் விசாரணை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் குற்றவியல் முதன்மை நீதிபதி சத்தியமூர்த்தி சிறைத்துறை அதிகாரிகளிடம் 3 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டார். அதாவது உறவினர் தரப்புல அடித்து கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்த நிலையில் தொடர்ந்து நீதிபதி விசாரணையின் மேல் நம்பிக்கை வைத்து நீதிபதி விசாரணை நடைபெற்றது. அந்த நீதிபதி விசாரணையில் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம் இருப்பதாக நீதிபதி ஒரு ஆய்வறிக்கையில தெரிவித்திருக்கிறார். வலது கையில மட்டும் 6 இடங்கள்ல காயம், வலது கால் மற்றும் மூட்டு பகுதியில காயம், இடது கால் மற்றும் இடது மூட்டு பகுதியில காயம், இடது நெஞ்சின் கீழ் பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவுல காயம் இருக்கிறது. தலையில் 2 இடங்களில் காயம், பின்னங்கழுத்து மற்றும் பின்னந்தலையில பலத்த காயம் என 19 இடங்கள்ல இந்த காயம் இருப்பதாக நீதிபதி ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இதை கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நீதிபதி நடத்திய விசாரணையில் தற்போது நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய 3 பேரை நேசமணி நகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் எஸ்பி நேரடியாக விசாரணை மேற்கொண்டுள்ளார். மேலும் யாரெல்லாம் தாக்கினார்கள், கைதிகள் தாக்கினார்களா என்கின்ற பல்வேறு கோணத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக சந்தேக மரணம் என நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்துல கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். ஒரு குட்கா வழக்கிற்காக ஒருவர் சிறையில் அடித்து கொலை செய்திருப்பது உண்மையிலே தமிழகத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இதற்கு கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர்.
நிச்சயமாக கோகுல், சிறையில் சபரிவர்மன் கொல்லப்பட்டதாக அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது சிறை வார்டன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.